ஜஸ்ட் 27 மெம்பர்ஸ் மட்டுமே இருக்கக்கூடிய வேர்ல்டுலயே வச்சு ரொம்ப 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 குட்டி கண்ட்ரியை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான 3 விஷயங்கள். நம்பர் 1, இங்கிலாந்துல சஃபோல்க் அப்படிங்கிற கோஸ்டல் ரீஜன்ல இருந்து ஒரு 6.5 மைல்ஸ்ல நார்த் சீல லொகேட் ஆயிருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி தான் சீலாண்ட் அப்படிங்கிற மைக்ரோனேஷன். இந்த சீலாண்டை வந்து இப்ப வரைக்கும் யாருமே இது ஒரு கண்ட்ரியா ரெகக்னைஸ் பண்ணவே இல்லை. வேர்ல்டு வார் 2ல ஜெர்மன் பாம்பர்ஸ் கிட்ட இருந்து கோஸ்ட ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இதை ஆஃப் ஷோர் பிளாட்ஃபார்மா 1942ல பில்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா 1967ல ராய் பேட்ஸ் அப்படிங்கிற ஃபார்மர் பிரிட்டிஷ் ஆர்மி மேஜர் வந்து இந்த சீலாண்டை பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு. இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் சாவரின் ஸ்டேட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணது மட்டும் இல்லாம இவரோட பேரை பாத்தீங்கன்னா பிரின்ஸ் ராய் ஆஃப் சீலாண்ட் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. நம்பர் 2, இந்த சீலாண்ட் வந்து கடற்கொள்ளையர்களுக்கும் ஹேக்கர்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய ஹெவன் அப்படின்னு சொல்லலாம். சீலாண்ட் வந்து ஒரு ரிமோட் லொகேஷன்ஸ் அண்ட் லேக் ஆஃப் கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கறதுனால கிரிமினல்ஸுக்கு வந்து இது ரொம்ப அட்ராக்டிவ் டெஸ்டினேஷனா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நம்பர் 3, பிரின்ஸ் ஆஃப் சீலாண்ட் சொல்லப்பட்ட ராய் வந்து 2012ல இறந்துட்டாரு. அதுக்கப்புறமா அவரோட பையன் மைக்கேல் பேட்ஸ் வந்து அந்த பதவியில இப்ப இருக்காரு. சீலாண்ட் கவர்மெண்ட் வந்து அவங்களோட டூரிசம் ப்ரொமோட் பண்றதுக்காகவும் அண்ட் நிறைய பிசினஸ் அவங்க கண்ட்ரிக்குள்ள எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க நிறைய முயற்சிகள்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் the future of Sealand is uncertain அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஒரு லாங் டேர்மா ஜஸ்ட் 27 பேர் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த குட்டி கண்ட்ரியான சீலாண்ட்னால சர்வே பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல.